Girius, இது நம்ம ஃபேமிலி. அண்மை செய்தியை பார்க்கிறோம். எஸ்பிஐ வங்கி ஏடிஎம்மில் இருந்து 10 லட்சம் ரூபாய் கொள்ளையடிக்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். சம்பவ இடத்தில் தற்போது காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருவதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பழனிவேலிடம் கேட்கலாம். பழனிவேல், இந்த சம்பவம் எப்போது நடந்தது? இது தொடர்பாக என்னென்ன விவரங்கள் தற்போது தெரிய வந்திருக்கு? விக்னேஷ், கிருஷ்ணகிரி ஓசூர் தேசிய நெடுஞ்சாலையில் இருக்கக்கூடிய பகுதி குருபரப்பள்ளி என்கிற பகுதி. காஷ்மீர் டு கன்னியாகுமரி வரை செல்லக்கூடிய NH 47 இந்த சாலை ஓரம் இருக்கக்கூடிய SBI ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா சொந்தமான ஏடிஎம் மையம் ஒன்று இருக்கிறது. இந்த ஏடிஎம் மையம் அருகே உணவகங்கள், பெட்ரோல் பங்க் போன்ற பல்வேறு வணிக நிறுவனங்கள் செயல்பட்டு வந்து கொண்டிருக்கிறது. இந்த நிலையில நேற்று இரவு மர்ம நபர்கள் ஏடிஎம் மையத்திற்குள் புகுந்து வெல்டிங் இயந்திரம் மூலமாக ஷட்டரை உடைத்து அதாவது ஏடிஎம் மையத்தில் இருக்கக்கூடிய 10 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பணத்தை கொள்ளையடித்து சென்றதாக தெரிய வருகிறது. குறிப்பாக நேற்றைய தினம் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா ஏடிஎம்மில் 15 லட்சம் ரூபாய் பணம் நிரப்பியதாக தெரிகிறது. இதை கண்காணித்துக் கொண்டிருந்த மர்ம நபர்கள் யாரோ திட்டமிட்டு நேற்று இரவு வெல்டிங் இந்த மூலமாக ஏடிஎம் மையத்தை உடைத்து அங்கிருந்து பணத்தை திருடிக்கொண்டிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 10 லட்சம் ரூபாய் அளவுக்கு கொள்ளையடிக்கப்பட்டிருக்கலாம் என்ற தகவல் வருகிறது. தற்பொழுது குருபரப்பள்ளி போலீசார் சம்பவ இடத்துக்கு சென்று விசாரணை மேற்கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். சம்பந்தப்பட்ட ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வங்கிக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் வந்தவுடன் தான் எவ்வளவு பணம் அங்கு நிரப்பப்பட்டிருந்தது, தற்போது எவ்வளவு பணம் இருந்தது, கொள்ளையடிக்கப்பட்ட தொகை எவ்வளவு என தெரிய வரும் என போலீசார் தெரிவிக்கிறாங்க. குறிப்பா பாத்தீங்கன்னா காவல் நிலையத்திலிருந்து மிக ஒரு 500 மீட்டர் தொலைவில் தான் இந்த குருபரப்பள்ளி காவல் நிலையம் இருக்கு. மக்கள் நடமாட்டம், வாகன நெரிசல் இருக்கக்கூடிய பகுதியில் இந்த துணையிட கொள்ளை சம்பவம் நடந்திருக்கிறது. அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களிடையே ஒரு அச்சத்தை ஏற்படுத்தி இருக்கிறது என்று சொல்லலாம். காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக பாத்தீங்கன்னா இந்த நெடுஞ்சாலை எப்பவுமே பரபரப்பா இருக்கக்கூடிய நெடுஞ்சாலையில் வெல்டிங் இயந்திரத்தை கொண்டு இந்த கொள்ளை சம்பவம் நடந்திருக்கிறது. சிசிடிவி கேமராக்கள் கருப்பு மையினால் சிசிடிவி கேமராக்கள் மீது தெரிவிக்கப்பட்டு அளிக்கப்பட்டிருக்கிறது. அப்படி ஒரு துணிகர சம்பவம் நடந்துள்ளது. இந்த சம்பவம் தொடர்பாக விசாரணை மேற்கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். விசாரணையின் முடிவில் அடுத்தடுத்த தகவல்கள் வெளியாகும் என்று குறிப்பிட்டிருக்கீங்க. விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி பழனிவேல். அன்புள்ள Girius, இது நம்ம ஃபேமிலி.